ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு துளசிஸ் கிச்சன் vlog. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தஞ்சாவூர் ஸ்பெஷல் தேங்காய் திரட்டுப்பால். தஞ்சாவூர் சைடில் கல்யாண வீட்டில் செய்யக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டுங்க இது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் இது. இது எப்படி செய்யலாங்கிறது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் திரட்டுப்பால் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பு சேர்த்துருக்கேன். நெய் எதுவுமே சேர்க்காமல் வெறும் கடாயில் நல்லா வறுக்கணும். நம்ம போட்டிருக்க சிறுபருப்பு ஓரளவுக்கு நல்லா சுருங்கி கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரும். இப்போ இது நல்லா ஆற வச்சிடலாம். அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா ஹீட் ஆனதும் முந்திரி சேர்த்துருக்கேன். நான் முந்திரி நல்லா செவக்க வறுக்கணும். தீயை வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுக்கணுங்க. இந்த அளவுக்கு வறுத்ததும் அதே கடாயில் அதே நம்ம நெய் எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம். தேங்காய் ஒரு 1/4 முடிக்கு கம்மியாகவே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா செவக்க வறுக்கணும். இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ சிறுபருப்பு நல்லா ஆறிடுச்சு. இந்த அளவுக்கு ட்ரையாக நான் அரைச்சி வச்சுருக்கேன். இது கூட 1 டம்ளர் அளவுக்கு தேங்காய் துருவலும், அதே டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு வெல்லம், 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி, இது எல்லாமே சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், வெல்லம், அதுக்கப்புறம் சிறுபருப்பு இது எல்லாமே சேர்த்து கொஞ்சம் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அலசி சேர்த்துருக்கேன். கை விடாமல் கொஞ்சம் நான் ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா ஸ்வீட் அப்போ தான் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். கை விடாமல் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இப்போ அரிசி மாவு சேர்த்ததும் ஓரளவுக்கு நல்லா கெட்டியாகிட்டே வருது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கை விடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ ஓரளவுக்கு கெட்டியானதும் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ நெய் சேர்த்த உடனே ஓரளவுக்கு கடாயில் ஒட்டாமல் வருது. நல்லா சுருளாக வரணுங்க. நல்லா அல்வா மாதிரி நல்லா திரண்டு வரணும். இப்போ திரும்பவும் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு அதிகப்படியான நெய்யும் நம்மளுக்கு சேர்க்க வேண்டியதில்லை. நான் டோட்டலாக பார்த்திங்கன்னா முந்திரியும் தேங்காய் வறுக்கிறதுக்கு 1 ஸ்பூனும், இப்போ ஒரு 3 ஸ்பூனும் சேர்த்துருக்கேன். 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ நெய் சேர்த்ததும் இப்போ நல்லா பாருங்கள், திரண்டு வருது. நல்லா கடாயில் நல்லா ஒட்டாமல் வந்துட்டுருக்கு. இப்போது ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து மறுபடியும் நல்லா கிண்டி விடலாம். செய்யும் போதே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குதுங்க. இப்போ ஃபைனலாக நம்ம முந்திரியும் தேங்காயும் வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடணும். நல்லா கடாயில் ஒட்டாமல் சுருளை நல்லா வர வரைக்கும் இப்போ ஒரு 2 நிமிஷம் பாருங்கள், நல்லா சுருளை வந்துடும். நல்லா கடாயில் ஒட்டாமல் சுருளாக வந்துடுச்சு. நல்லா ஒரு அல்வா மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கே. டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். ஒரே மாதிரியான ஸ்வீட் செஞ்சு போர் அடிச்சிச்சின்னா கண்டிப்பாக இந்த ஸ்வீட் செஞ்சு பாருங்கள். திரும்ப திரும்ப கேட்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் திரட்டுப்பால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.